Hi, hello viewers. Welcome to Uma's AC Max. Now 8th standard Max. Okay, already algebra எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? எக்ஸாம்பிள் 3.4 up to over. இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 3.5. Multiply 2x plus 5y and 3x minus 4y. அல்ஜிப்ராவில் நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா வேரியபிள்ஸை மல்டிப்ளை பண்ணும் பொழுதும் சைனை மல்டிப்ளை பண்ணும் பொழுதும் தான் உங்களுக்கு தப்பு வரும். ஸோ அதுக்காக தான் கிளியராக நோட்டில் எழுதியிருக்கேன். லிசன் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 2x plus 5y ஆஃப் 3x minus 4y. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2x எடுத்துக்கோங்க, இந்த ஃபுல் டேர்ம் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க 3x minus 4y. இப்போ இங்கே இருக்கிற சைன் ப்ளஸ் 5y தானுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும்? ப்ளஸ் போட்டுக்கோங்க, 5y வச்சுக்கோங்க, தென் 5y ஆஃப்னு போட்டு 3x minus 4y எழுதிக்கோங்க. இப்போது 2x எடுத்து 3x கூட 1 டைம், தென் மைனஸ் 4y கூட 1 டைம், தென் இங்கே வந்து ப்ளஸ் 5y எடுத்து 3x கூட ஒரு டைம், மைனஸ் 4y கூட ஒரு டைம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 2 3s ஆர் கான்ஸ்டண்ட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா 2 3s ஆர் 6. வேரியபிள்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, பவர் வாண்ட் டு ஆட். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. இங்கே ஒன்றுமே இல்லை, ஒன்று இருக்குது, இங்கே பவரில் ஒன்றுமே இல்லை, ஒன்று இருக்குது. ஸோ 6x ஸ்கொயர்டு. தென் மைனஸ், இது வந்து ப்ளஸ் நம்பர், ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 4s ஆர் 8 எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய். ஓகே, ஹியர் ப்ளஸ் 5y எடுத்து 3xோட பண்ணுறீங்க. 5 இன்ட்டு 3 அப்படிங்கும்போது 15, ஒய் இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கும்பொழுது எக்ஸ் ஒய். அப்புறம் என்ன பண்ணுறோம்? ப்ளஸ் 5y எடுத்து மைனஸ் 4yயோட பண்ணுறோம். ஸோ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் வரும். நான் இங்கே எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு ஃபார்முலா. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மீன்ஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் மீன்ஸ் ப்ளஸ். அதாவது மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் சேம் சைன் மீன்ஸ் ஆன்சர் வில் கம் பாசிட்டிவ், டிஃப்ரெண்ட் சைன் மீன்ஸ் ஆன்சர் வில் கம் நெகட்டிவ். ஓகேங்களா? ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் எடுத்து பண்ணிங்கன்னா ஆன்சர் மைனஸில் தான் வரும். ரெண்டுமே மைனஸாக இருந்தால் ஆன்சர் ப்ளஸில் வரும், ரெண்டுமே ப்ளஸில் இருந்தாலும் ஆன்சர் ப்ளஸில் தான் வரும். இப்போது நம்மளுக்கு என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 4s ஆர் 20 ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர்ட். இப்போ மைனஸ் 20 ஒய் ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 6x ஸ்கொயர்டு மைனஸ் 8xy ப்ளஸ் 15xy மைனஸ் 20 ஒய் ஸ்கொயர்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் பார்க்கும் பொழுது லைக் டேர்ம்ஸாக இருக்குது. லைக் டேர்ம்ஸ்னால் சேம் வேரியபிள் இருக்கிறதா லைக் டேர்ம்ஸ். வேரியபிளுங்கிறது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர், XYZ ABCD MNOP இதெல்லாம் வர்றது. MN மோஸ்ட்லி அல்ஜிப்ராலே XYZ MN AP இதெல்லாம் வரும், AB இதெல்லாம் வரும். ஓகேங்களா? PQRS இதெல்லாம் வரும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே XY இருக்குது, இங்கே XY இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் வேரியபிள். ஸோ சேம் வேரியபிள் அப்படி இருக்கும்பொழுது அதை நம்ம லைக் டேர்ம்ஸ்னு சொல்கிறோம். இப்போ லைக் டேர்ம்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது அது என்ன மாறணும்? சிங்கிள் டேர்மாக மாறணும். ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ இதை என்ன பண்ணுறது? டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் சப்ட்ராக்ஷன் கொடுத்துட்டு கிரேட்டர் நம்பர் சைன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 6x ஸ்கொயர்ட் மைனஸ் 8xy ப்ளஸ் 15xy, ஸோ ப்ளஸ் 7xy, இங்கே மைனஸ் 20y ஸ்கொயர்டு வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எதில் தப்பு பண்ணுவீங்க? வேரியபிளை மல்டிப்ளை பண்ணும் பொழுதும் சைனு தான் தப்பு பண்ணுவீங்க. இப்போ நான் கிளியராக சொல்லிக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சம் எக்ஸ் மைனஸ் 2 ஆஃப் 6x மைனஸ் 3. அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதிக்கோங்க, 6x மைனஸ் 3, தென் மைனஸ் 2 எடுத்துக்கோங்க, 6x மைனஸ் 3. இப்போ எக்ஸ் எடுத்து 6x கூட ஒரு டைம், தென் 3 கூட மைனஸ் 3 கூட 1 டைம், இங்கே மைனஸ் 2 எடுத்து 6x கூட 1 டைம், மைனஸ் 2 எடுத்து மைனஸ் 3 கூட 1 டைம். இப்போ எக்ஸ் இன்ட்டு 6xங்கிறது 6x ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 3ங்கிறது மைனஸ் 3x, தென் மைனஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் 6xங்கிறது மைனஸ் 12x, மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 3 அப்படிங்கிறது ப்ளஸ் 6. இப்போ நீங்கள் லைக் டேர்ம்ஸை கம்பேர் பண்ணுறீங்க. லைக் டேர்ம்ஸ் அப்படிங்கும் பொழுது வேரியபிள் சேம் வேரியபிள் உள்ளது, இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸு. ஸோ இதை கம்பேர் பண்ணும் பொழுது ரெண்டுமே சேம் சைன். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அடிஷன் சப்ட்ராக்ஷனில் வந்து சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணி அதே சைனை அப்படியே கொடுக்கணும். இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 6x ஸ்கொயர்ட் மைனஸ் 15x ப்ளஸ் 6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடிஷன் சப்ட்ராக்ஷனில் ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் கொடுக்கணும். மல்டிப்ளிகேஷனில் ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால்
ஆன்சர் எதில் தான் வரும்? ப்ளஸ்ஸில் தான் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் a minus 5 and a plus 4. அதே மாதிரி எடுத்துக்கோங்க. a of a plus 4 minus 5 of a plus 4. இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஏவை இன்சைடு மல்டிப்ளிகேஷன் கொடுக்குறோம். அப்போ a into a ஸ்கொயர் ப்ளஸ் a into 4a minus 5 into a minus 5a minus into plus minus 5 4s are 20. இப்போ இங்கேயும் நீங்கள் லைக் டேர்ம்ஸ் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. ஒரு நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸு. ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் கொடுங்க. அப்போ ஏ ஸ்கொயர்ட், இங்கே கிரேட்டர் நம்பர் -5. ஸோ -1a மைனஸ் 20. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் 3x + 7 and x minus 5. 3x + 7 x minus 5 of x minus 5. இப்போ நீங்கள் 3x எடுத்துக்கோங்க, x minus 5 எழுதிக்கோங்க. +7 எடுத்துக்கோங்க ஆஃப் x minus 5. இப்போ 3x எடுத்து ஒரு டைம் எக்ஸோட, ஒரு டைம் -5ஓட, 7 எடுத்து ஒரு டைம் எக்ஸோட, ஒரு டைம் -5ஓட. இப்போ 3x இன்ட்டு எக்ஸ்னா 3x ஸ்கொயர், 3x இன்ட்டு -5னா 15x, ப்ளஸ் 7 இன்ட்டு எக்ஸ்னா +7x, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா -7 5s are 35. இப்போ நீங்கள் பாருங்கள், லைக் டேர்ம்ஸை கம்பேர் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. சப்ட்ராக்ஷன் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் குறி கொடுத்துருங்க. இங்கே பெரிய நம்பர் -15, ஸோ -8 வரும். அப்போ ஆன்சர் 3x ஸ்கொயர்ட் -8x -35. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். x -2 and 6x -3. இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி x of 6x -3 -2 of 6x -3. இப்போ x இன்ட்டு 6x அப்படிங்கும்பொழுது 6x ஸ்கொயர், x இன்ட்டு -3ங்கும்போது -3x, -2 இன்ட்டு 6x அப்படிங்கும்பொழுது -12x, -2 இன்ட்டு -3 +6. ஓகே, இங்கேயும் லைக் டேர்ம்ஸ் கம்பேர் பண்ணுங்கள். போத் ஆல்சோ சேம் சைன். ஸோ ஆட் பண்ணி அதே சைன் கொடுங்க. 6x ஸ்கொயர் -15x +6. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எனி டவுட்? உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.